அன்பானவர்கள், நீங்கள் தேவனோடு இணைந்து கொள்ளும் பொழுது, அவருடைய உறவு கொள்ளும் பொழுது, அவருடைய ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை தேடி உங்களை யாராவது உதாசீனப்படுத்துறாங்கன்னா, நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்க, ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. அந்த உதாசீனப்படுத்த இடத்திலே உங்களை உயர்த்துவார். ஆமென். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. எங்க நீங்க கீழே தள்ளப்படுறீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை என்று எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய கிருபையினால் ஜெயமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலும் வெற்றியாக வாழ முடியும். வேதாகமம் சொல்கிறது, தானியேல் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை தெரியாம இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். தானியேல் அந்த நாட்டிலே, அந்த பாபிலோனிய தேசத்திலே ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவன் வாழ்க்கை ரொம்ப சுகமாக சொகுசாக இருக்கவில்லை. அவன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மக்களை இழந்து அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போகப்பட்ட நிலவரத்தில் இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுகங்கள், நம்முடைய காரியங்கள் பறிக்கப்பட்டால் நாம் ஒருவேளை பரிதவித்து வேதனைப்படுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் தானியேல் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவன் செய்த காரியங்கள் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் அன்பானவர்களே நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தபடினால் நீங்களும் நானும் தானியேலைப் போல சில கோட்பாடுகளை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்வும் ஜெயமாக மாற முடியும். பல ராஜாக்களை கண்ட மனுஷனாக அவன் இருந்தான். குறிப்பாக 2 ராஜாக்களை குறித்து நாம் வாசித்தோம். சில ராஜாக்களினுடைய காலத்திலே அவன் உயர்ந்த நிலைமையிலே காணப்பட்டான். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக காணப்பட்டான். அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் தருகிற ஞானத்தினால் நீங்கள் உயர்ந்த இடங்களுக்கு செல்ல முடியும். ஆமென். நீங்கள் உயர்ந்த பதவிகளுக்குள் செல்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஏன் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது? தானியேலின் காரியத்தில் உள்ள, வாழ்க்கையில் உள்ள கோட்பாடுகள் என்ன? தானியேலின் காரியம் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக அவனுக்கு நன்மையை கொண்டு வந்தது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். முதலாவதாக, தானியேல் இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட நிலைமையில தேவன் பேரில் வைத்திருந்த அவனுடைய நம்பிக்கை, விசுவாசம் மிகவும் உறுதியாக இருந்தது. குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம், நாட்டை விட்டுட்டு வந்துட்டோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை விட்டுட்டு வந்துட்டோம், நம்முடைய நிலங்களை, நம்முடைய காரியங்களை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இல்லை. கர்த்தரை குறித்தும், கர்த்தருடைய வசனத்தை குறித்தும், அவருடைய கோட்பாடுகளை குறித்தும் அவன் நம்பிக்கை உடையவனாக இருந்தான். கர்த்தர் எங்களை மீட்கிறவர் என்று நம்பினான். ஆம் அன்பானவர்களே, அவன் ஒரு அரண்மனையிலே ராஜாவுடைய ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள், தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட நபர்களாக ராஜா கொண்டு வந்தவனாக அவன் இருந்தான். அப்போது அங்கு உள்ள ராஜாவுடைய அதிகாரி ராஜாவுக்கு படைக்கப்படுகிற, ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற உணவை சாப்பிட வேண்டும் என்று எல்லாரிடத்திலும் சொன்னான். தானியேல் சொன்னான், நான் இந்த உணவினால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள முடியாது என்று தன் உள்ளத்திற்குள் நினைத்து அந்த அதிகாரியிடத்திலிருந்து அந்த உணவை அருந்தாமல் மரக்கறிகளை மட்டும், வெஜிடேரியன் ஸ்டஃப் மட்டும் சாப்பிட்றதுக்கு அவனிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான். அன்பானவர்களே, அது ஏன் அவ்வாறு செய்தான் என்றால், அவனுக்குள் ஒரு தீர்மானம். நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது
கர்த்தரை விசுவாசித்து ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் முதலாவது கோட்பாடு. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை குறித்த விசுவாசம் இருக்கிறதா? அவரை குறித்த விசுவாசத்தினால் நீங்கள் தீர்மானம் எடுத்து அவருக்காக நிற்கும்படிக்கு நீங்கள் உறுதி கொள்ளுகிறீர்களா? தானியேல் அவ்வாறு உறுதி கொண்டான். அந்த விசுவாசம், அந்த தீர்மானம் அவனை உயர்த்தி ஜெயத்தை பார்க்க வைத்தது. உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், அவரை நான் நம்புவேன், எல்லா சூழ்நிலையிலும் நம்புவேன். உயர்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் மேட்டிலும் பள்ளத்திலும் கடினத்திலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் அவரை நம்புவேன். அதுதான் பவுல் சொல்லுகிறார், பசியோ பட்டினியோ பஞ்சமோ நாசமோ மோசமோ எது என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? அன்பானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அவரை நம்பி அந்த தீர்மானம் எடுத்து அவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா. முதலாவது கோட்பாடாக சொல்கிறேன். உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கணுமா? ஒரு தீர்மானம் எடுங்க. சும்மா அடிச்சிட்டு போற தண்ணி போல நிலையற்ற கொள்கை கோட்பாடற்ற மனுஷனாக வாழ நாம் அழைக்கப்படவில்லை. நாம் கர்த்தருடைய கோட்பாடுகளையும் அவருடைய மதிப்பீடுகளையும் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி ஜெயமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை யாராவது உதாசீனப்படுத்துறாங்கன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்க, ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. அந்த உதாசீனப்படுத்த இடத்திலே உங்களை உயர்த்துவார். ஆமென். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. எங்க நீங்க கீழே தள்ளப்படுறீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். ஆமென். தானியேலை சிறைச்சேதம் பண்ண வேண்டும், தலையை வெட்ட வேண்டும் என்று வந்தார்கள். தானியேலுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. ஆமென். பரலோக ஞானம். அன்பானவர்களே, நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் ஜெயமா இருந்ததற்கு காரணம் தேவனுடைய ஞானம். இரண்டாவது கோட்பாடு. இன்னைக்கு அநேகர் ஏதோ 4-5 விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பேசுற பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மேன்மையா பேசுறது, பெருமையா பேசுறது, அடுத்தவங்களை ரொம்ப இலக்காரமா பேசுறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பிறரை குறித்து இழிவா பேசவே கூடாது. அதுக்காக நீங்க அழைக்கப்படல. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. வம்பும் புத்தீனமான பேச்சும் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்கிறதே தகும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரே நக்கல் தான். சோஷியல் மீடியாவை திறந்து பாருங்க, நம்ம எல்லாரும் அதை பார்க்குறோம். யாரும் பாருங்க, பெரும்பாலானவர்கள் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி இதெல்லாம் என்ன செய்யும்னா, வாயினால நம்ம பேசுகிற வார்த்தையினால பாவத்தை அதிகப்படுத்தும், நம்ம மனசுக்குள்ள வேதனைகளை கூட்டும், பெருமையை கூட்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நாம் ஏதோ 2-3 விஷயங்கள் தெரிஞ்சா பெருமை பாராட்டாமல், பிறரை இழிவாக பேசாமல், தெரிஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம், இன்னும் தெரிய வேண்டி நிறைய இருக்கேன்னு சொல்லி நம் வாழ்க்கை பயணத்தை மனத்தாழ்மையோடு தொடர வேண்டும். கடைசி வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். தானியேல் அப்படிதான் இருந்தார். ஒரு ராஜா போயிட்டு அடுத்த ராஜா வந்தார். அதுக்காக தானியேல் ஐயோ நம்ம டேர்ம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு டிப்ரெஷன்லாம் கிடையாது. ஸ்டெடியாக இருந்தார். அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு தீர்மானம், ஒரு உறவு, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்த ராஜா வந்தார். எந்த ராஜா வந்தாலும் தானியேல் மேன்மையுள்ள மனுஷனாக மாற்றப்பட்டு கொண்டே இருந்தான், தேவ ஞானத்தினால். அன்பானவர்கள், நீங்கள் தேவனோடு இணைந்து கொள்ளும் பொழுது, அவருடைய உறவு கொள்ளும் பொழுது, அவருடைய ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை தேடி பதவிகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நன்மைகள் தேடி வரும். அதுதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். நீங்க பின்தொடரவே வேண்டாம், நீங்க கர்த்தரை தான் பின்தொடரும். நீங்க கர்த்தரை உண்மையா பின்தொடர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து அவரை நம்பும் பொழுது நன்மையும் கிருபையும் உங்களை தானாக தொடரும்.
எல்லா ராஜாவும் வந்து தானியேல்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. வாங்க தானியேல், எங்களுக்கு இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுங்க, இந்த காரியத்திற்கு விளக்கம் கொடுங்க. அந்த கல்தேய தேசத்தில் எத்தனையோ மந்திரவாதிகள் இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ அறிவாளிகள் இருந்தார்கள், எத்தனையோ ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் தேவ ஞானம்தான் மெய்யான ஞானம் என்பதை தானியேல் நிரூபித்தபடியினால் அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. நீங்கள் கர்த்தரோடு இணைந்து நடக்கும் பொழுது, தீர்மானம் எடுக்கும் பொழுது, இரண்டாவது உங்களுக்கு கொடுக்கப்படுவது அவருடைய ஞானம், தேவ ஞானம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு வெளிப்பாடை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பா. என்ன பிஸ்னஸ் தொடங்கணும், என்ன வேலை செய்யணும், எந்த படிப்பு படிக்கணும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், எந்த ஊரில் செட்டில் ஆக வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் தேவ ஞானம். அதை வெளிப்பாட்டு ஞானம் என்று வேதம் சொல்கிறது. God will reveal things, revelation knowledge. The Holy Spirit will tell you. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவா. அதை தானியேல் பெற்றிருந்தான். அதனால்தான் அவன் காரியம் ஜெயமா இருந்தது. மூன்றாவதாக, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உத்தமமாக உண்மையாக இருந்தான். இன்னைக்கு மக்களை பார்த்துருப்பீங்க நீங்க. கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வந்துட்டா அவங்க நடந்துக்கிற விதமே மாறிடு. அவங்க போடுற உடைகள், பேசுகிற விதங்கள், பார்க்கிற பாவனைகள் எல்லாம் மாறிடுது. அப்படியே ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லையே இவங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. முன்னாடி பார்த்த ஆளாது, இப்போ என்ன பந்தா பண்றார் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. தானியேலுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அவன் ஆரம்பத்தில் தேவனோடு ஜெபம் பண்ணினான், தொடர்ந்து ஜெபம் பண்ணினான், 3 வேளை ஜெபம் பண்ணினான். அவன் வாழ்க்கையில் அவன் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவனுடைய லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் ஜெபம் அன்றாட ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வரும்பொழுது, காரியங்கள் நடக்கும் பொழுது உங்கள் ஜெப வாழ்க்கை ஸ்டைலை விட்டுறாதீங்க. தானியேலிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய உத்தமமும் அவன் ஜெப வாழ்வும். அன்பானவர்களே, தானியேல் என்ன செய்தான்? ஒரு முறை அவனுக்கு எதிராக ஜனங்கள், அதிகாரிகள் எல்லாம் ராஜாவிடத்தில் பிராது கொடுத்து இவனை எப்படியாவது லாக் பண்ணணும், இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அவனுக்கு எதிராக திட்டம் போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. யாரு ராஜாவை தவிர வேறு யார்கிட்டையாவது ப்ரேயர் பண்ணுறாங்களோ, ஜெபம் பண்ணுறாங்களோ, அவங்கள சிறைச்சாலையில் அவர்களை சிங்கத்திற்கு தீனி இட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ராஜாவும் கையெழுத்து போட்டார், சட்டமும் வந்துருச்சு. ராஜாவை தவிர வேற யாரையாவது கும்பிட்டா, வேற யாரையாவது வணங்கினா, ஜெபம் பண்ணா சிங்க கெபிக்கு தான் போகணும், சிங்கத்துக்கு விருந்தாக மாற்றப்படுவார்கள். இந்த சட்டம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் தானியேல் என்ன செய்தார்? நான் எப்போதும் ஜெபம் பண்ணுறவன், என்னை ஆண்டவர் தான் காப்பாற்றுறாரு, நீ என்ன சட்டம் போட்டாலும் பரவாயில்லன்னு மனசில் எண்ணிக்கிட்டு தன்னுடைய வழக்கத்தின்படியே ஜெபம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதை, விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பார்த்துட்டானுங்க, இவன் ஜெபம் பண்ணுறான்ட்டு, தூக்கி உள்ள போடுவோம், சிங்கத்துக்கு விருந்து வைப்போம் தானியேல்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, உங்கள் உத்தமத்தில் சிறிய காரியத்தில் எப்படி இருக்கிறீங்களோ, சிறிய நிலைமையில் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தொடர்ந்து இருங்க. ஒரு காலத்தில் நேபுகாத்நேசர் கேட்ட அந்த கனவுக்கு, அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்பொழுது தானியேல் ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார். இன்னைக்கும் ஜெபம் பண்ணுறவராக தான் இருக்கார். ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தார், இப்போவும் உண்மையாக தான் இருக்கார். மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் செல்லும் பொழுது உங்கள் உள்ளத்தில் உத்தமம் இருப்பதாக, உண்மையின் ஜெபம் இருப்பதாக. சிங்கத்துக்கு விருந்தாக்கலாம் நினைச்சாங்க, ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்ட பொழுது சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. அந்த சிங்க கெபியிலேயே அட்மாஸ்பியர் மாறிடுச்சு.
வெறிபிடித்திருந்த சிங்கங்கள் வாயடைக்கப்பட்டது. தானியேல் படுத்து தூங்குவதற்கு சிங்கங்களின் உடல் ஒரு தலையணையா மாற்றப்பட்டது. என்ன ஒரு கெத்து! ஆமென். தானியேலுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். சிங்கத்தை படுக்க வச்சு சிங்கத்து மேல தலை வச்சு படுத்திருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கற்பனை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, தானியேல் வாழ்க்கை நமக்கு நற்செய்தியை சொல்லுகிறது. அவனுடைய விசுவாசம், தீர்மானம், அவனுடைய தேவன் கொடுத்த ஞானம், அவன் தேவனிடத்தில் காட்டிய உத்தமம் அவன் வெற்றிக்கு காரணமாயிருந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை தொடர்ந்து பின்பற்றுங்க. நீங்களும் தேவ ஞானத்தால், வெளிப்பாடுகளால் நிரம்புங்க. நீங்க சிறு வயதுல சிறு காரியத்துல உண்மையா இருந்தது போல தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உண்மையா இருங்க. மேன்மைகள் வரும்பொழுது உங்கள் நிறமோ உங்கள் குணமோ மாற வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தானியேலின் வெற்றி எங்களுக்கும் நல்ல செய்திகளை சொல்கிறது. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கிறபடினால் தானியேலிடத்திலிருந்து 3 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவர், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடும். யார் யாரெல்லாம் வேதனையோடு, துன்பத்தோடு, கலக்கத்தோடு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடும். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடும். அவர்களுக்கான விசுவாசத்தை கொடும். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. கொடான கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய நண்பர்கள், இன்னும் உங்களுக்கு வேண்டியவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இணைந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. Thank you for watching. Amen.